வணக்கம் நண்பர்களே, உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் முறையாக பேசுகிறேன். இன்றைக்கி அருமையான ஒரு சிக்கன் கிரேவி வைக்க போனால் பட்டை மிளகா போட்டு அதில் மிளகாப்பொடியும் வீட்டு மசாலா பொடி சேர்த்து நம்ம எப்படி வைக்க போகிறோம்ன்றது நான் சொல்கிறேன். இன்றைக்கி இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணுன்ற விவரத்தை சொல்லிடுறேன். ஒரு 3 தக்காளி பழம் எப்படின்னா, நான் 2 கிலோவுக்கு தந்தடி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதே ஒரு 10 கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூடு, பட்டை மிளகா ஒரு 100 கிராம், சோம்பு 1 ஸ்பூனு, 2 பட்டை, ஒரு பிரியாணி இலையை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் 2 கிலோ அலசி கிளியராக வச்சுருக்கேன், மிளகுத்தூள், வீட்டு மசாலா பொடி, மஞ்சத்தூள், நச்சு வச்ச வெள்ளைப்பூடி இருக்குது. நான் அதை அப்புறம் காட்டேன். எப்படி சமைக்கிறது பார்த்துருக்கேன். எண்ணெய் கொடுத்தாச்சு. எண்ணெய் நீ காஞ்சிக்கட்டும். அதாவது நான் 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் கொடுத்துருக்கேன், ரொம்ப கொடுக்கல. எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ மசாலா சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். பட்டை மிளகா வதங்கிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் இருக்குதான். மசாலா பொடி சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு எனக்கு அம்மாவுக்கு சொல்லுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்குவோம். சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளாக வைக்கிற கிரேவி தாங்க. ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது சிக்கன் கிரேவி வைக்க தெரியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த ஒரு வீடியோ. நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். அந்த பொருள் இருக்குது, அதனால் அதுக்கு தந்தது சரி நான் செஞ்சுருக்கேன். இல்லாதவங்க அதில் இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இந்த கிரேவி செய்யலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு நான் 2 பூடு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். பொதுவாக நீங்கள் ட்ரேலர் கோழி வச்சாலும் சரி, நாட்டுக்கோழி வச்சாலும் சரி, வெள்ளைப்பூடு மிளகு கண்டிப்பாக சேர்க்கணும். நான் மிளகு பொடி 1 பாக்கெட்டு ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். ஏன்னா அந்த வாயுவான பொருள் அந்த நம்ம சாப்பிட்டு செரிமானம் கிடைக்கணும், எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. அதுமாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் வாட போகிறதுக்கு நல்லா வதக்காச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறோம். சிக்கன் போட்டாச்சு. நீ நல்லா பட்டி எடுத்துக்குவோம். சிக்கன் நல்லா கண்டிப்பாச்சு. நீங்கள் மூடி வச்சுக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும். அருமையாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம 10 ரூபா பாக்கெட்டு மிளகுத்தூள் 1 பாக்கெட் சேர்க்க போகிறோம். அதில் நம்ம வீட்டு மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் காரம் சுருக்கிட்டு இருந்தாத்தே அந்த சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைசி டயத்தில் வெள்ளைப்பூடி சேர்க்கணும். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவை அதை சேர்த்துங்க. நான் சேர்க்குறோம், நீ சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் காரம் நல்லா சாப்பிட்றாள், அதனால விவரத்தை நான் சொல்கிறேன். மிளகுத்தூளும் நம்ம வீட்டு மசாலா தூளும் சேர்த்தாச்சு. ஆனால் இந்த மசாலா தூள் ரொம்ப ஒரு நல்ல நிறையா, அதாவது மட்டன், சிக்கன், மீன், கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே சேர்க்குற மாதிரி நம்ம மசாலா சேர்த்து நான் வீட்டுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோங்க. இது சூப்பரான ஸ்பெஷலான தூள். நான் போடுறதுக்கான சொல்லலை. ஏன்னா நம்ம மட்டன், மீன் இல்லாமல் சமைக்கிற கிடையாது. அதனால தான் நான் அதுக்கு தந்து நான் சாமான பொருள்கள் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டுக்கு. நல்லா பட்டி விட்டாச்சு. உப்பு நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, இறக்கப்படுற ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட போகிறோம். இப்போ இந்த மசாலா பொடி நல்லா வதங்கணும். வதங்கி கிரேவி இது மாதிரிலாம் வரும். அப்போ தான் அந்த வாடை மாறும். நீங்கள் போட்டதும் கிண்ணதும் உப்பை போட்டிங்கன்னா அந்த மிளகா பொடியுடைய வாடை வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. நல்லா வதங்கணும். 2வது உப்பு சேர்க்குறது 1 பாயிண்ட் தூக்கலாக சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம செய்கிற கிரேவி எல்லா ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு பக்காவான ஒரு ஸ்டைலில் நம்ம செய்யலாம். சிம்பிளாக செய்யுது எப்படின்றது இந்த வீடியோ. சும்மா ரெஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அருமையாக வதங்கிருச்சு. சூப்பராக ஒரு மனம் அருமையாக இருக்குது. நீங்கள் என்னென்ன சமைச்சாலும் சரி, அந்த வெள்ளைப்பூடு நச்சு போட்ட மிளகு, அதாவது ஒருத்தர் மிளகு நச்சு போடுவாங்க, ஒருத்தர் பவுடராக போடுவாங்க. நம்ம பவுடராக தான் போட்டுக்கோம். அந்த நச்சை வெள்ளைப்பூடு சேர்க்காமல் அந்த சிக்கனுடைய குழம்பு டேஸ்ட்டு மனமும் வராது. அதுக்கு மேலே உங்களுக்கு மனம் வரணும்னு நினச்சிங்கன்னா பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட சேர்த்தினா மணக்க, ஆனால் சாப்பிட முடியாது. அதே நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நச்சு வெள்ளைப்பூடும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா கல்லுப்பில் கணக்காக நம்ம அளவு எடுத்து போடலாம். நைஸுப்பில் போட முடியாது. உங்களுக்கு எந்த உப்பு தேவையோ அந்த உப்பு நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம வெள்ளைப்பூடு போட்டாச்சு, உப்பும் நம்ம சேர்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவியை சேர்த்தா அதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கணும். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.